தமிழ்நாட்டில் 75 வயது முதியவர் அவருடைய மனைவி அன்னைக்கு ருசியா சமைக்கலன்னு அவங்க கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காரு. மும்பையில் 35 வயதான ஒருத்தர் அவர் ஃபோனில் பேசும்போது அவருடைய கூட பிறந்த தம்பி குறுக்க டிஸ்டர்ப் பண்ணதுனால அவரை அடித்து கொண்டு இருக்காரு. இந்த மாதிரி பிஹேவியரை சைக்காலஜியில் நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரெகுலராக ஹெல்த் அண்ட் சைக்காலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோமை ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பல விதமான பிஹேவியர்களை கொண்டது தான் இந்த ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு நம்ம சொல்லுவோம். இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நியூரோடிபிக்கல் பர்சனாலிட்டி பற்றி பார்க்கலாம். நியூரோடிபிக்கல் பர்சன்ஸ் ஒரு விதமான இன்டலெக்சுவல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை கொண்டிருக்கிறவங்க. இவங்களுடைய பிஹேவியர் அண்ட் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி சோஷியல் நார்ம்ஸ்குள்ளே இருக்குங்க. அதாவது இந்த சொசைட்டி என்ன எதிர்பார்க்குதோ அந்த மாதிரி தான் இவங்க நடந்துப்பாங்க. நியூரோடிபிக்கல் பர்சனாலிட்டி டைப்ஸ்னு பார்த்தா நம்ம இன்ஃபினிட் நாங்க சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தனிப்பட்ட இன்டெலெக்சுவல் அண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டி இருக்கும். சைக்காலஜியில் நியூரோடிபிக்கல் அண்ட் நியூரோ டைவர்சிட்டின்னு 2 டேர்ம்ஸ் இருக்குங்க. இந்த டேர்மை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு அப்நார்மல் பீப்புள் கிட்டேருந்து ஒரு நார்மல் பீப்புளை எப்படி வேறுபடுத்தி காட்டுறது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேர்ம்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே நியூரோடிபிக்கல் பர்சனாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். இப்போ நியூரோ டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா, இவங்களுடைய இன்டெலெக்சுவல் அண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதாவது ADHD, டிஸ்லெக்சியா, ஆட்டிசம், டூரெட் சிண்ட்ரோம் மாதிரி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கிறவங்கள நியூரோ டைவர்ஜென்ட்னு சொல்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூரோ டைவர்ஜென்ட் பர்சனாலிட்டியிலேருந்து மற்றவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தான் ஜூடி சிங்கர் என்ற சோஷியாலஜிஸ்ட் நியூரோடிபிக்கல்ன்ற டேர்மை கொண்டு வந்தாங்க. இப்போ நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாங்க. பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நார்மல் பிஹேவியர் அண்ட் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இருக்கிறவங்க. அதாவது இவங்களுடைய பிஹேவியர் வந்து சோஷியல் நார்ம்ஸ்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு அவங்களுடைய பிஹேவியரில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோங்க. அதை தான் நம்ம நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்கோங்க. இருந்தாலும் இவங்க நார்மல் டேர்மில் வரமாட்டாங்க. இந்த ADHD, டிஸ்லெக்சியா மாதிரி பர்சனாலிட்டியில் வரமாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆட்டிசம் இருக்கிற யாருமே மர்டர் பண்ணி நம்ம கேள்விப்பட்டது இல்லைங்க. நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோம் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்க வந்து தனியாக இருக்க முடியாதுங்க. இவங்க வந்து லோன்லியாகவே இருக்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ரொம்பவே இரிட்டேட் ஆவாங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மும்பையில் வந்து ஒரு 35 வயது ஆண் வந்து அவருடைய கூட பிறந்த தம்பியே வந்து கொலை பண்ணியிருக்காரு, அடித்து கொண்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, இவர் ஃபோனில் பேசும்போது அவர் வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக அவர் அடித்து கொண்டு இருக்காரு. எப்பவுமே இவங்க சொல்றது தான் சரின்னு அடம் பிடிப்பாங்க. குரூப் டிஸ்கஷன்ஸ் ஆர் கான்வர்சேஷன்ஸ்ல இருக்கும்போது மற்றவர்களோட ஒப்பீனியன்ஸை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களுடைய அந்த ஒப்பீனியன்ல ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இவங்க டைரக்ட் கம்யூனிகேஷன் வச்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இருந்தாலும் தெரபிஸ்ட் இந்த NTS பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண, மேனேஜ் பண்ண சொல்லி தருவாங்க. சோஷியல் செட்டிங்ஸில், ரிலேஷன்ஷிப்பில் எப்படி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும்னு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இவங்களுக்கு CBT அண்ட் ஃபேமிலி கவுன்சிலிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூரோடிபிக்கல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க மர்டர் பண்ணாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.